பேபி நம்ம லவ் மேட்டர் வீட்டுல தெரிஞ்சிருச்சு பேபி. என்ன வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டாங்கடா. இனிமே என்ன வெளியெல்லாம் விட மாட்டாங்கடா. இன்ஸ்டா பாஸ்வேர்டு போன் எல்லாம் பிடிக்க வச்சுட்டாங்கடா. நான் யாருக்கும் தெரியாம தான் போன் பண்ணி பேசிட்டு இருக்கேன். அது இல்லாம எங்க ஜாதியில இருக்க பால் பாண்டி மாமா எனக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கடா. பேபி பேபி எனக்கு எப்படியாச்சும் வந்து காப்பாத்திரு பேபி, ப்ளீஸ் பேபி. கவலைப்படாத பேபி, இந்த உலகமே நம்மளை எதிர்த்தாலும் கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன். ஏன்னா நான் உன் கூட 100 வருஷம் வாழணும் பேபி. லவ் யூ பேபி. நீ இருக்க தைரியத்துல தான் இன்னும் என் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கேன். சரி, இன்னைக்கு என்ன கலரு? நான் இங்க இவ்வளவு பிரச்சனையில அழுதுட்டு இருக்கேன். உனக்கு என்ன கலர் போட்டிருக்கேன்னு தான் முக்கியம் இல்ல. நீ எல்லாம் தாய்ப்பால் குடிச்சு வாழ்ந்து இல்ல காமத்து பால் குடிச்சு வாழ்ந்தியா? என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கடா. எது ஹவுஸ்ல ஹராஸ்மெண்டா? நான் இருக்கும்போது யாரையும் உன்னை ஹராஸ் பண்ணா? ஏண்டா டேய், உங்க ஆம்பளைங்க புத்தி எப்பவுமே கவுட்டைக்கு நடுவுல மட்டும்தான் இருக்குமாடா. உன்னெல்லாம் கஷ்டப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு நான் சொந்தமா பேக்கரி வச்சா பொழைச்சிக்க வேண்டாம். பேபி நான் இப்போ தனியா இருக்கேன்னு வீடியோ கால் பண்ணலான்னு பார்த்தேன். ஓவரா சீனா போடுற. சீ நாயே மூடுவாயே. சே, இந்த பொண்ணுங்களை எப்படி தாண்டா எப்ப வேணாலும் பிரேக்கப் பண்ணிடுவாங்களே. நம்ம என்னடா தப்பு பண்ணோம்? ஆம்பளையா பிறந்துட்டோம்ல, கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். அதுவும் கரெக்ட் தான்.